Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zohoல இருந்து 2 ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. அத பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் Zoho ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ Zohoல நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், Zohoல 2000+ கேண்டிடேட்ஸ் இந்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஜாப்ஸ் வந்து போட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை QA இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், வெப் டெவலப்பர், இந்த மாதிரி ரோலுக்குலாம் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. நானும் கீப்பான் அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோவில். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்குலாம் போகணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் பேட்சாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் பேட்ச் முடித்தவங்க, எனி டிகிரி வந்து நம்ம படிக்கிறவங்களும் இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இப்போ நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்குள்ள JS எப்போவுமே சொல்லிக் கொடுப்பேன். JS தெரிஞ்சால் தான் ரியாக்ட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் எனக்கு நிறைய கம்பெனிஸில் சொல்லும்போது, மேடம் ரியாக்ட் தெரிஞ்சவங்க இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் ரியாக்ட் JS வந்து நாங்கள் இப்போ கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த பைத்தான் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பைத்தான் தனியாக எடுத்துக்கலாம். 1 மந்தில் பைத்தானை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபுல் அட்வான்ஸ் கான்செப்டோடு சேர்ந்து ஊப்ஸு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அரே கான்செப்ட், இன்னும் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் இன்க்ளூடாக உங்களுக்கு கம்மி அமௌண்ட்டில் நீங்கள் நிறைய நல்லா கற்றுப்பீங்க. அதுவும் நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக நான் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ என்கிட்ட நீங்கள் தென்காசியில் பக்கத்தில் இருக்கீங்க, தென்காசி நியர் டு பிளேஸாக கிளாஸுக்கு ரெகுலராக வந்து படிக்க முடியும் அப்படின்னா ரெகுலராக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலராக வரவங்களுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் ஒர்க் கொடுத்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். நீங்கள் காலையில் வந்து கிளாஸ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் டைம்லும் கிளாஸஸ் 2 to 4 ஒரு பேட்சும் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அதனால் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் நாளைக்கு ஆன்லைனில் தான் வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆன்லைன் கோர்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ரோல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படிக்கிற எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துரும். உங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இல்லைனா ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். ஃபுல் கான்செப்ட், அட்வான்ஸ் கான்செப்ட் வரைமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு நிறைய நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பைத்தான் எடுவர்ஸ்க்கு ராஜலட்சுமி எடுவர்ஸ்க்கு நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ தென்காசி பிளேஸில் உள்ளவங்க உங்களுக்கு இன்னுமே நீங்கள் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங்க்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வரப்போகுது. ஸோ மேக்ஸ் முடிச்சிருக்கவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இல்லை MBA முடிச்சிருக்கவங்க நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு, ஏன்னா பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் முடிச்சு போகிறவங்களுக்கு பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்டு. ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்னொன்று வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்க. முன்னாடிலாம் Zohoவோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப நாள் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் ஆக்டிவாக இருக்குது. திரும்ப அது வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இது வந்து ரைட் வெல் டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட், இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோல், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோலுக்கு போகணும் அப்படின்னாலும் தனியாக போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்மளோட பசங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு எல்லாமே டேரெக்டாக போய் தென்காசி லொக்கேஷனில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து சென்னை லொக்கேஷனில் அட்டன் பண்ணுறதுக்கு, ஆனால் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னையில் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு அங்கே வைக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டு அப்போவே வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரிசல்ட் சொல்லிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா செகண்ட் ரவுண்டு அங்கேயே வந்து உங்களை உட்காந்து எழுத சொல்கிறாங்க. கொஸ்டின்லாம் வந்து ஆன்லைன்லேயாவது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. டேரெக்டாக போய் எழுதும்போது நம்ம பசங்க சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா Zohoல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், லாஜிக்கல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரைட் வெல் டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் கோடு, ப்ராடக்ட் லெவல் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். C++, ஜாவா, ஊப்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். ஸோ நான் பைத்தான்லையுமே ஊப்ஸ் கான்செப்ட் மெயினாக நான் எடுத்துகிட்ருப்பேன்.
இது நீங்கள் குவாலிட்டி அனலிஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஜோஹோவில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னே ஒரு கொஞ்ச நாளே மெயில் வந்துடுது. ஏன்னா பசங்க அப்ளை பண்ணி 2-3 டேஸ்லேயே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மெயில் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட், இயர் ஆஃப் பாசிங் அவங்களே சொல்லியிருக்காங்க 2022வா இல்லைனா 2021வா அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இயர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஒர்க் லொக்கேஷன் எங்கே, தென்காசியா, சென்னையா, கோயம்புத்தூரா அப்படின்றது கொடுங்க. ப்ரிஃபர்டு ரோல் டெவலப்பரா இல்லை எனி டெவலப்பர் ரோலுக்கு தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், நான் வந்து அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்களுக்கு தெரியும், QAல நாலேஜ் இருக்குன்னா டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த ரெக்யர்மெண்ட்டு. சர்ச் இன்ஜினியர்ஸ், சர்ச் டெவலப்பர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து கிட்டப் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவங்களோட அதுதான் கொடுத்துருக்காங்க, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, செல் ஸ்கிரிப்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்குது, JUnit இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிசைர் ஸ்கில் செட் வந்து கியூவிங் சிஸ்டம் வந்து கஃப்கா, MQ எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. NoSQL சிஸ்டமு, ஜூக் கீப்பர், ஹடூப்பு, எலாஸ்டிக் சர்ச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை சர்ச் இன்ஜினியரிங்னே தனியாக ஒர்க் பண்ணி தந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர், எந்த லொக்கேஷன் அப்படின்றத கொடுங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றது, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா டைரெக்டாக ஃப்ரெஷரை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணுறவங்க கொடுங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா அதில் நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க. ஓகே, கரண்ட் சேலரியுமே இங்கே நாட் அப்ளிகபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டட் சேலரி நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். நோட்டீஸ் பீரியட், ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இமீடியட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வில் கெட் சப்மிட்டட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் ஆன்லைன் கோர்ஸ் வந்து நாளைக்கு Thursdayல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யாராவது உங்களுக்கு அப்படி ஏதாவது டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் அட்டன் பண்ணலாம். இது 1 மந்த்தில் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கணும், எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பேர் தெரியாது, ஏன்னா பிகாம் முடிச்சிட்டோம், BSc ஃபிசிக்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம். ஸோ 1 மந்த்தில் ஒரு லெஸ் அமௌண்ட்டில் நீங்கள் 1 மந்த்தில் ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்சஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் சர்டிஃபிகேஷன். நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டியூஷன் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேஷனோட 1 மந்த்தில் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சேர்த்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து 3 மந்த்ஸ் கோர்ஸாக போட்டிருக்கேன். அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் React JSும் சேர்ந்தே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நிறைய பேருக்கு சொல்லி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்லை ரெகுலராக வந்து கூட நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.